ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான செகண்ட் மிட்டம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறனால இப்போ எக்ஸாமுக்கு 9th தமிழுக்கு படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கொஸ்டின் பேப்பர் 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே படித்தாலே நீங்கள் செகண்ட் மிட்டமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு மொத்தமே 2 யூனிட் அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய கேள்விகளே ரொம்ப அதிகம் தான். ஏன்னா நம்ம அட்டன் பண்ண வேண்டிய நீங்கள் 3 2 மார்க் தான் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் கேட்பாங்க. நான் எப்பயுமே அப்டேட் பண்ணுற மாதிரி இது செலக்டட் கொஸ்டின்ஸ். சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? மூவாது மூத்தவர் நூல்வல்லார் இத்தொடர் உணர்த்தும் பொருள் யாது? செப்பு திருமேனிகள் பற்றி குறிப்புரைக. பாலை நிலத்தில் பருந்துகள் பறந்ததன் காரணம் என்ன? நடுகள் என்றால் என்ன? இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை? கண்ணன் புகுந்த பந்தல் எவ்வாறு இருந்தது? இந்த 6 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எந்த டிஸ்ட்ரிக்டாலும் இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய 3 2 மார்க் செயலிருந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஒரே நிலையில். அடுத்தது செயலில் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கண்ட கனவு காட்சிகளை எழுதுக, மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை எழுதுக, குறிஞ்சி நிலம் மணப்பதற்கான நிகழ்வுகளை குறிப்பிடுக. இது 3 மார்க் கொஸ்டின்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் கல்லிடை பிறந்த ஆறும் என தொடங்கும் ராவண காவியம் பாடலை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்தி தொகுத்து எழுதுக. அடுத்து 22ல் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கேட்குறாங்க. அடுத்து பிழை நீக்கி எழுதுகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடியது. இது சும்மா பார்க்குறத விட இதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெடுவின 6 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ராவண காவியம் இந்த செகண்ட் மிட்டமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து குடும்ப விளக்கு நூலில் தலைவி பேச்சில் வெளிப்படும் கல்விக்கான கருத்துக்களை இன்றைய சூழலுடன் உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதிப்படி 10 படி பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பதற்கு ஒரு கடிதம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது டவுன்லோட் லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.